பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். கடந்த வாரம் மாதிரியே இந்த வாரமும் இங்கே பவர் கட் பிகாஸ் ஆஃப் ரெயின், இங்கே ஹெவி ரெயின். ஸோ அதனால் ஆன்லைன் வியூவர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணி பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பட் உங்களுக்கு போர் அடிக்காதபடிக்கு நல்ல வார்த்தை வரப்போது அதுக்கேற்ற பிக்சர்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஷேர் பண்ண முடியும். ஸோ தட் யூ கேன் கனெக்ட் ஈஸிலி. ஓகே, ஸ்க்ரீனில் போட்டிருக்கு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி 2026 இயர் ஆஃப் நன்மையும் கிருபையும். இந்த வாயின் வார்த்தைப்படியே, இந்த வாக்குத்தத்தத்தின்படியே, இந்த விசுவாச அறிக்கையின்படியே இந்த வருஷம் ஃபுல்லாகவே கர்த்தர் நல்லவரா, கிருபை உள்ளவரா நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கிறாரு. அவர் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. பட் இந்த வருஷம் வந்து அதில் நம்மளுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. அவருடைய நன்மை என் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் அதிகமாக காணப்படுது. எங்களோடு இணைந்து பயணிக்கிற ஒவ்வொரு விசுவாசத்தில் இணைந்து பயணிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை அப்படி தான் இருக்குன்றது நான் விசுவாசிக்கிறேன். க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களோட லைஃப்பை பார்க்கும் போதும் தெரியுது, எஸ், நன்மை கிருபையை பார்க்க முடியுதுன்ற மாதிரி. ரொம்ப டீட்டெயில்டான ஒரு டீச்சிங்ஸ்குள்ளே நம்ம அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக ஆவியானவர் நடத்துகிறாரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு. அந்த பட்சத்தில் சங்கீதம் 23:5 நம்ம தியானிக்கும் போது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொல்கிறாரு. என்ன பாத்திரம், அதை பற்றி கொஞ்சம் தியானிக்கும் போது அதில் ஒரு ஆசீர்வாதம் அடங்கியிருக்கு, ஒரு ஓவர்ஃப்ளோ அடங்கியிருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சொல்கிற மாதிரி எல்லாமே நான் இருக்கிறேன் பிரதர், இருந்தாலுமே எனக்கு இந்த ஓவர்ஃப்ளோலாம் கிடைக்கலையே அப்படின்னும் போது அதை குறித்து அப்போ ஏன் கிடைக்கல, இப்போ பாத்திரத்தில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி பார்க்கும்போது பாத்திரத்தில் அநேக ஓட்டைகள் காணப்படுறதை நம்ம பார்க்குறோம். வேதத்தின் அடிப்படையில் நம்ம வேர்ட் ஆஃப் காட் மூலிமா, பைபிள்லேருந்து வசனங்கள் மூலிமா ஆண்டவர் நம்ம கூட பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அதோடைய தொடர் தியானத்தில் தான் நம்ம இருக்கோம், கண்டினியூட்டியில் தான் இருக்கும். பாத்திரத்தின் ஓட்டைகள் பாகம் 4 பார்ட் 4ல் நம்ம இருக்கிறோம். மல்கியா புஸ்தகத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் நிறைய விஷயங்கள் ஆவியானவர் வந்து ரொம்ப ஏர்லியாகவே எழுதி வச்சிருக்கிறாரு. ரொம்ப இந்த காலகட்டத்திற்கு அப்படியே பொருந்தது. இதில் எதையுமே இது இப்போ பொருந்தாதுப்பா அப்படிலாம் சொல்ல முடியாது. 100% பொருந்துற அளவுக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகளாக தான் நான் பார்க்கிறேன் அதை. அப்படி இருக்கிற பட்சத்தில் வாட் வி லேக், ஏன் நம்மளுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது இல்லை? சங்கீதக்காரர் சொல்ற மாதிரி நன்மையும் கிருமையும் தொடருது, ஸ்தோத்திரம். ஆனால் நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதங்கள், அந்த அளவுக்கு ஓவர் ஃப்ளோயிங் லைஃப் ஏன் நம்ம வாழலை அப்படின்னா, அவர் நம்மளுக்கு அட்டைன் பண்ணல அப்படின்னா, ஆண்டவர் கொடுக்குறாரு. கர்த்தர் நல்லவர், அவர் கொடுப்பவர், ஆசீர்வதிப்பவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். ஆனாலும் ஆசீர்வாதம் கிடைத்த பின், அவர் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் மைட் பி பரலோகத்திலேருந்து அது பூமியில் அந்த வேலை வரும்போது, நம்ம லைஃப்குள்ளே வரும்போது அப்படியே வந்துட்டு டீடூர் ஆகிட்டு, ஒரு ரீடைரக்ட் ஆகிட்டு, யூட்டன் அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சில காரியங்கள் நம்மளுடைய பாத்திரத்தில் பிடிச்சிக்க முடியல. ஏன்னா பாத்திரத்தில் ஓட்டை இருக்கிறதுனால வந்து இன்ஃப்ளோ அப்படியே அவுட்ஃப்ளோ ஆகுது, உள்ள வரத்து அப்படியே லீக் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. என்ன கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள் குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கார். லாஸ்ட் வீக் ஒரு விதமான ஒரு துரோகத்தை குறித்து பார்த்தோம். அந்த வசனத்தை நான் படிச்சுட்டு திருப்பி நான் அப்படியே போகலாம். மல்கியா 2:13 நம்ம லாஸ்ட்டாக நிறுத்தணும். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். எதை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்நியனுக பிணைப்பு, அந்நிய ஸ்திரீகள் நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க, அதில் வந்து ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம் நம்ம பார்த்தோம். நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து, அதே மாதிரி நான் சொல்ல 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 நீ திருப்பி 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 அதே அந்நியனுக பிணைப்பிலேயே நீ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புறீர்கள். நீங்கள் இதெல்லாம் நான் எதெல்லாம் நோ சொல்கிறேனோ அதெல்லாம் நீ பண்ணுருவ. பண்ணிட்டு ஓன் வந்து வர்ஷிப்பில் அழ வேண்டியது, ஓன் வந்து தேவனுடைய பீடத்தில் வந்து அழுகையினாலும் கண்ணீரினாலும் பெருமூச்சினாலும் நிரம்பி, வர்ஷிப்புன்றது வந்து வீட்லேயே நடக்கும், ஓகேவா, ஜென்ரலாகவே ஜபத்தில் இதை நிரப்புறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார். அதாவது தேவனுக்கு உகந்த ஜீவபலியாகிய நம்மளுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கறத காட்டிலும், இந்த பழைய பிரமாணத்தில், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மாதிரி காணிக்கை கொடுத்து அவரை வந்து விலைக்கு வாங்கிடலாம், இல்லை அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி யாருக்குன்னா மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வசனம் பெரிய ஆன்சர் நினைக்கிறேன். காணிக்கையை மதிக்க மாட்டேன் அப்படின்றாரு இனி. ஏன்னா யாருக்குன்னா, அவருடைய செல்ல பிள்ளைகள் மனசார அவர் கொடுக்கறது அது ரொம்ப நேசித்து அவர் பெற்றுக்கொண்டு அதுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. இது யாருக்குன்னா, வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நான் காணிக்கை கொடுத்து என்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் மெயின்டைன் பண்ணிப்பேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இது ஒரு லஞ்சத்துக்கு சமம். லஞ்சம் அவர் வாங்க மாட்டார், கொடுக்க மாட்டார். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்கிட்ட இந்த இந்த பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். இங்கே வந்து பிரியமா என்ற வார்த்தையை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு 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 சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். ஏன்னா அப்போ ஏன் அப்போ நான் காணிக்க போறேன், சர்ச்சுக்கு போய் சேருது. ஆமாம், சர்ச்சுக்கு போய் சேரதான் செய்யும். சர்ச்சில் சர்ச் நடக்கப்பட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஊழியக்காரன் கொடுத்தா ஊழியக்காரன் வாங்கி ஜோம் பண்ணுறாரு. பட் கர்த்தருக்கு கொடுக்குறோம்,
அந்த கான்செப்ட்ல வந்து காட்ஸ் ஹார்ட்டை பார்க்கும்போது அவருக்கு பிரியமா இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு நபர் வாழ்ந்துட்டு காணிக்கையை மட்டும் கொடுத்தாருன்னா அந்த காணிக்கையில ஆண்டவர் பிரியப்படுத்தலைன்னு நான் சொல்றாரு. மெயினா பிரியமா ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் ரிசீவ் பண்ணிக்க மாட்டேன். அது யூசேஜ்ல போவோம். நீ கொடுத்த கணக்கு தான், அது யூஸ் பண்ண கணக்கு தான். ஆனா என் ஹார்ட் வந்து அதை வந்து அவுட் ஆஃப் லவ் பிரியமா வந்து நான் ரிசீவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் வரும். ஏன் ஆண்டவர் ஏன் இவ்வளோ டைட்டா இருக்கிற இந்த விஷயத்துல அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? அதே மாதிரி தான் அவங்களும் கேட்டுக்கிறாங்க பாருங்களேன். 14ஆம் வசனம் மல்கியா 2:14, ஏன் என்று கேட்கிறீர்கள். அதுக்கு பதில் சொல்றார் ஆண்டவர், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். இங்க வந்து அடுத்த ப்ராப்ளத்தை காட் கொண்டு வராரு. இது போன இது வரைக்கும் வேற ப்ராப்ளம்ஸ்லாம் வேற ஓட்டைங்க பார்க்குறோம். இனி ரொம்ப பெரிய ஓட்டை. ம். ஆண்டவர் உலகத்தை படைத்து எல்லாமே நல்லது என்று கண்டு ஒன்று மட்டும் நல்லது இல்லை என்று கண்டார். எதை? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு, இது மட்டும் நல்லது இல்லைன்றார். அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்ற துணியை கொடுத்து ஆஹ், கணவன் மனைவியாக அவங்கள வந்து பிளஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் கடமையை, ஒரு பொறுப்பை, ஒரு அந்தஸ்தை கூட அப்படி சொல்லலாம். ஒரு அந்தஸ்தை வந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ காட்ஸ் பிளான்ல வந்து மேரேஜ் இஸ் வெரி சீரியஸ். ஸோ அதோடைய முக்கியத்துவம் அறிந்து அனைவரும் செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை சபைகள் வந்து போதிக்க பாருங்களேன். ஹஸ்பண்ட்ஸ் லவ் யூ வைஃப்ஸ், வைஃப்ஸ் சப்மிட் டு ஹஸ்பண்ட்ஸ். கணவர்களே மனைவியை நேசிங்க, அதை போதிக்கிறது கம்மியாயிடுச்சு. மனைவிகளே கணவருக்கு எல்லா சகலத்திலையும் கீழ்ப்படிந்திருங்க. யாரை மாதிரி நேசிக்கணும்னா கிறிஸ்துவ மாதிரி நேசிக்கணும். யாரை மாதிரி கீழ்ப்படினா சபை எப்படி கீழ்ப்படிதோ அந்த மாதிரி கிறிஸ்துவுக்கு எல்லாத்துலேயும் கீழ்ப்படிஞ்சிருக்குது, சப்மிட் ஆயிருச்சு. அது போல ஒரு 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 டைட்டில் இருக்கணும் அப்படின்றது தான் நமக்கு வந்து டீச் பண்ணிருக்கணும். பட் பெரும்பாலும் பாஸ்டர்ஸே அதை பண்ணாததுனால போதிக்கிற அந்தஸ்து எழுந்துடுறாங்க. அந்த சப்ஜெக்ட் வேணாம், வேற எதனா ஒரு சப்ஜெக்ட் பேசலாம், விசுவாசத்தை பத்தி அந்த மாதிரி எதனா புதுசா பேசலாம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க பாருங்களேன். ஆம். எது ஆண்டவருடைய ஹார்ட்டோ, எது நீடோ அதை போதிக்க தவறி, எது கொஞ்சம் அப்படியே கிளிட்டரிங்கா இருக்குது, கொஞ்சம் அப்படியே கலகலன்னு இருக்குதோ அந்த மாதிரி போயிடலான்ட்டு ரூட் எடுத்துடுறாங்க. சரி, அது அவங்களோட பிரச்சனை, அதை விட்டுடலாம். பட் காடு கிட்ட ஏன்பா என் காணிக்கை கூட ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உனக்கும் உன் இளவயதன் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. ரொம்ப பெரிய வேர்டு வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். ஸ்க்ரீன்ல இருக்கு பாருங்க பிக்சர். துரோகம். உன் இதுல வந்து இப்ப நீங்க நிறைய லேடிஸ் கூட இதை கேட்டுன்னு இருக்கலாம். அதனால என்ன, இது வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்கு மட்டும் அப்படி இல்லை. இப்ப நான் வார்த்தையை கொஞ்சம் ஃபீமேல் வெர்ஷன்ல போடுறேன் பாருங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து ஏன் நான் இதை டீட்டெயில்டாக தியானம் பண்ணேன். அந்த காலத்துல வந்து என்ன பண்றாங்களாம், ஏன் இவ்வளோ சீரியஸாக இதை அட்ரஸ் பண்றாருன்னா, உடன்படிக்கை தோழியை மீறி கள்ள தொடர்பு அல்லது துரோகம் பண்ணிட்டு அந்நிய ஸ்திரீகளிடம் அந்த அந்த காலத்துல வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்க வந்து அவங்க போயிருக்கிறாங்க. அதை அட்ரஸ் பண்ணி தான் இந்த அளவு உன் காணிக்கை ஒன்றும் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட உன் உடன்படிக்கையின் தோழி மனைவியும் உன் தோழியை நீ கைட்டு விட்டு நீ அவங்களுக்கு துரோகம் பண்ணி அ- அங்க போனோம், அந்நிய ஸ்திரீகளிடம் நீ போனோம்னு சொல்லிட்டு இங்க கைட்டு விட்டு போறியே, துரோகம் பண்ணியிருக்கிறியே உடன்படிக்கைக்கு அப்படின்ற மாதிரி அட்ரஸ் பண்றாரு. ஓகேவா? இந்த காலத்துல பார்த்தா ரெண்டு பேரும் துரோகம் பண்றாங்க. ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் துரோகம் பண்ணா, மனைவிகள் ஒரு பக்கம் துரோகம் பண்றாங்க. அதனால வார்த்தை இப்படியே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்பா எனக்கு என் பாத்திரம் ஓட்டையா இருக்கு, ஏன்பா எனக்கு கிடைக்கல அப்படின்னா, கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் கணவருக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழனும் உன் உடன்படிக்கையின் கணவருமாகிய அவருக்கு நீ துரோகம் பண்ணினாயே அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஒரு சில வார்த்தைகள் நம்ம புரிஞ்சுக்கணும். இரு உறவுகளுக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்கிற புருஷன் மனைவி அப்படின்ற ஒரு பந்தத்திற்கு சாட்சி யாரு அப்படின்னா கர்த்தர் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் கணவர் அல்லது மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். ஒரே சாட்சி. அந்த சாட்சி கிட்ட இருந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. மனிதர்களை சாட்சியாக கொண்டால் சாட்சி கையெழுத்து சும்மா போடலான்னு வைங்களா, அஃபிஷியலுக்காக, அஃபிஷியல் பர்பசஸ்க்காக. பட் ஒரே ஒரு நித்திய சாட்சி யாருன்னா கர்த்தர் தான். நல்லது செஞ்சாலும் அவருடைய கண்களுக்கு மறைவாதில்லை, தப்பு பண்ணாலும் அவர்கிட்ட மாட்டிப்போம். So, எப்படி பார்த்தாலும் அவருடைய அக்கௌண்டபிலிட்டி கீழே தான் வரும். அப்படி இருக்கிற பட்சத்துல கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் உன் தோழி அல்லது உன் தோழனும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாக அவளுக்கு நீ துரோகம் பண்ணாய். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக அவர் அட்ரஸ் பண்றாரு. யுவர் ஒய்ஃப் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். உங்க ஒய்ஃப் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும், ஆப்போசிட் ஜெண்டரா இருந்தா. உங்க ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நீங்க அதை பவுண்டரிஸ், ஸ்ட்ராங் பவுண்டரிஸோட
பேசி டீல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெரும்பாலும் முழுசாவே அவாய்ட் பண்றது இன்னும் பெட்டரு. கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் உருப்படும். பட் ஜென்ரலா யோசிச்சு பார்க்கும்போது இந்த வசனத்தின் அடிப்படையில யாருன்னா இந்த எதிர்பாலினத்து ஒரு நட்பை தேடி நாடி எனக்கு அந்த மாதிரி ஒரு சகோதர ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். ஃப்ரெண்டு தானே, கண்டிப்பா ஃப்ரெண்டு தான். பட் வேதம் எதை அட்ரஸ் பண்ணுது அப்படின்னா, நீங்க பைபிள்ல நல்லா யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் எந்த இடத்துலையுமே ஒரு ஆணும் பெண்ணும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்தாங்கன்னு எங்கேயுமே போடப்படல. யோனாத்தான், தாவீது சூப்பர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுது பைபிள் அந்த நட்பை. அது போல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க அப்படிலாம் எங்கேயுமே போடல. எனக்கு ஏன்னா என்னை சேலஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா யாருன்னா நீங்க வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல அனுப்புங்க. இல்ல எனக்கு தனிப்பட்ட விதத்துல வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி இருக்கிறாங்களே இருந்திருக்கிறாங்களே, கணவன் மனைவியா இருந்திருக்கலாம், உலகத்தையே கலகி இருப்பாங்க அவங்க அந்த 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 டைம்ல அவங்க சூப்பரா இது பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா வேற வேற உறவுகள்ல இருந்திருக்கிறாங்க மக்கள். ஆனா நட்பின் அடிப்படையில வேத பிரகாரம் எந்த விதமான பேக்கப்பும் இது கொடுக்க முடியாத அளவுக்கு ஆண் பெண் நட்பை ஆண்டவர் பெருசா வந்து அதை என்கரேஜ் பண்றது இல்லைன்றது வந்து வேதம் நமக்கு சொல்லித் தருது. டைரக்டா நான் அதை எதிர்க்கிறேன் அப்படி சொல்லனாலும் அதை விட பெட்டர் வெர்ஷனை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ராஜா இதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அது எது அப்படின்னா, உன் தோழி, அதாவது ஒய்ஃப் யாரு ஒரு ஹஸ்பண்டுக்குன்னா ஃப்ரெண்டு. அதாவது ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும். ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். ஒய்ஃப் மட்டும்தான் ஹஸ்பண்டுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும். அப்படி இருந்தா இன்னும் சேஃப். ஓகேவா? ஏன்னா காட்ஸ் பிளான் அதுதான். அந்த டைம்ல நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு ஆதாம படைக்கும் போது. அதுல எதனா அனிமல்ஸ்லாம் பேசிருக்குது பாருங்களேன். பாம்பு பேசிக்குது. அப்போ இன்னும் இப்ப கூட கிளிலாம் பேசுது பாருங்க. நிறைய நீங்க யூடியூப்ல வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கிளி சாதாரணமா வீட்ல பேசணும்னு வைங்க. அ நிறைய அனிமல்ஸ் வந்து சொல்லி குடுத்தா பேசுது. அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த மாரி இப்ப 2026லயே இப்படி இருக்குன்னா, ஆதியில எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அனிமல்ஸும் பேசியிருக்கலாம். சரி ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஒரு அனிமல மட்டும் விட்டுறோம்பா. இது கூட நீ பேசணும். உனக்கு இது ஃப்ரெண்டு. மத்தபடி மனைவியெல்லாம் மனைவியோட பவுண்டரியோட ட்ரீட் பண்ணு. அப்படிலாம் சொல்ல பாருங்க. யாருமே கம்பெனி குடுக்காம, உனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாய் முழுக்க முழுக்க உன்னுடைய கம்பேனியன், உனக்கு சூட்டபிள் ஹெல்ப்பர், உனக்கு ஏற்ற துணையா, இங்க பாரு ஒரு ஸ்திரிய குடுக்குறேன் உனக்கு அப்படின்ற மாரி உனக்கு மனைவிய குடுக்குறேன்னு சொல்லிட்டு, எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் மனைவிக்குள்ள ஆண்டவர் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கா வச்சிருக்கிறாரு. வைஸ் வர்ஸா. அதே மாரி ஒய்ஃபா இருக்கிற பட்சத்துல கணவருக்குள்ள தான் வச்சிருப்பாரு. யாருன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ப வெளிய தேடுனீங்கன்னா, அந்த நெனைப்ப இப்பயே இழுத்து மூடி போட்டுருங்க. ஏன்னா, ஒன்ஸ் அது துவங்கும்போது, பின்னாடியே துரோகம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து உள்ள நுழையிற ஒரு 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 எச்சரிப்பின் சத்தத்த ஆவியானவர் இந்த நாள்ல வெளிப்படுத்துறாரு. ஏன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் கூட பழகும்போது, பேசும்போது, அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, பாவமும், இச்சையும் அங்கே பின்தொடர அதிக வாய்ப்பு இருக்கு. "என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? நாங்கலாம் அந்த மாரி இல்ல. நாங்கலாம் ரொம்ப பரிசுத்தமா இருப்போம்." அப்படின்னா, நீங்க வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படின்ற மாரி தான் சொல்ல முடியுது. கல்யாணம் ஆகாத பசங்க ஏதோ பேசிக்கிறாங்க அப்படின்னா, அதுல அர்த்தம் இருக்குது. அவங்களுக்கு வேற உடன்படிக்கை தோழிலாம் இல்ல. அதனால எல்லாருமே தோழிகள் தான், எல்லாருமே தோழர்கள் அப்படி இருப்பாங்க. பட் திருமணம் ஆனதுக்கு அப்புறம், அதுதான் வீட்ல ஒரு தோழி அல்லது ஒரு தோழன் ஒருத்தர் குத்துக்கிறாரு. அத தாண்டி ஏன் எதிர்பார்ப்பு போது? அப்பனா இங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம். இத நம்ம ரெக்டிஃபை பண்ணியே ஆவணும். இத வந்து நம்ம கண்டிப்பா டீல் பண்ணியே ஆவணுன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். ஓகே. ஆண்டவர் இத எப்படி பார்க்குறாருன்னா, துரோகம்ன்னு பார்க்குறாராம். தோழின்னு சொல்லி அட்ரஸ் பண்றாரு. ஸோ வீட்ல இருக்கிற ஹஸ்பண்ட் யாரு? தோழன். வீட்ல இருக்கிற ஒய்ஃப் யாரு? தோழி. உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட் யாரு? ஒய்ஃப் தான். உங்க ஹஸ்பண்ட் தான். 2வது உடன்படிக்கையின் மனைவி. நெறைய பேர் வந்து ஏன் மனைவிகள சரியா மதிக்கிறது இல்ல? ஆர் கணவர்கள சரியா மதிக்கிறது இல்ல அப்படின்னா, அவர் உடன்படிக்கையின் மனைவி, உடன்படிக்கையின் கணவர் என்ற அந்த கான்செப்ட்ட மறந்துருது. அது அந்த கல்யாண நாள்ல வற்புறுத்தல்னால இல்ல, வேற வழி இல்லாம சொல்லிடுறோம் இல்லையா? வாழ்விலும், தாழ்விலும், இதுலயும், அதுலயும் ஏதோ ஒண்ணு. அவரு என்ன சொல்றாரோ, சில பாஸ்டர்ங்கலாம் பேசுறாங்க பாருங்க. ஐய்யய்யோ! அடுத்த வார்த்தை அவங்களுக்கு என்ன அவசரமோ, எந்த ட்ரெயின போய் புடிக்க போறாங்கன்னு தெரியாது. இந்த மேரேஜ் நடத்துறவங்க. அடுத்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எடுக்குறாங்களா? என்னாதான்டா சொல்றாங்கன்னு ஒரு ஒரு செகண்ட் கேட்டு சொல்றதுக்குள்ள டக்குன்னு அடுத்த வார்த்தை வந்தது. அப்போ நிறுத்தி நிதானமா சொல்லாததுனால என்ன சொன்னோன்னே தெரியாம ஏதோ ஒண்ணு ட்ரெயின் மாரி, புல்லட் ட்ரெயின் மாரி அச்சு விட்டு, ஏன் சொன்னோம்? எதுக்கு சொன்னோம்? எல்லாருமே பாருங்களேன், உடன்படிக்கைனாலே ரொம்ப கான்ஷியஸா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம எதுக்கு பண்றோம்? சும்மா சட்டத்திலே இதெல்லாம் க க பண்ணி தொலையணும். அப்படின்ற மாரி சட்டத்த ஜேரியா சொல்லி தொலைவோன்ற மாரி சொல்றோமே தவிர, நல்ல ஆழ் மனசுல இருந்து வாழ்விலும், தாழ்விலும், இன்பத்திலும், துன்பத்திலும், மரணம் நம்ம பிரிக்கும் வரைக்கும் உன் ஒருவருக்கே, உன் ஒருத்திக்கே அப்படின்ற மாரி ஹார்ட்ல இருந்து சொல்லாததுனால,
உடன்படிக்கைனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறோம், எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த வயசுல. அது போல நம்மளும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, அது உடன்படிக்கையின் மனைவி அவர்கள், உடன்படிக்கையின் கணவர் அவர் அப்படின்ற ஒரு கான்செப்டை மாற்றி ஏதோ வீட்டில் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சோன்னா அங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் ஏன் இது ரொம்ப சீரியஸ் அப்படின்னா, உடன்படிக்கையில், திருமண உடன்படிக்கையில் 2 பேர் இணையில 3 பேர் இணைக்கிறது நினைச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்டே காடு தான். காடுக்கு அப்புறம் தான் ஆதாமு, ஆதாமுக்கு அப்புறம் தான் ஏவாள் படைக்கப்பட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் காட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன் யோர் மேரேஜ். உங்களுடைய திருமண பந்தத்தில், திருமண உடன்படிக்கையில் முதல் கையெழுத்து ஆண்டவர் தான் போட்டார். ஆண்டவர் தீர்மானம் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. ஓகேவா? கர்த்தர் சித்தத்தின்படி நடந்துன்னு தான் சொல்றேன். நம்மளும் போய் தேடி போய்க்கிறாங்க சில பேர் சுய சித்தத்துல. அதை குறித்து நான் பேசல. கர்த்தர் சித்தத்தின்படி, கர்த்தருடைய திட்டத்தின்படி நடத்தப்பட்ட எல்லா திருமணங்களிலும் முதல் கையெழுத்து இன்னார் இன்னாரிடம் சேர வேண்டும். அது ஆண்டவர் போட்ட கையெழுத்து. ரெண்டாவது அந்த கணவனும் மனைவியும் போட்டு அஃபிஷியலாக அதை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுறோம். சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து பண்ணுறோம். ரொம்ப நல்லது, வரவேற்கத்தக்க. ஸோ உடன்படிக்கையின் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏன் இங்கே பரிசுத்தாவியானவரை இங்கே அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, மறந்துடாத ராஜா, நீ உடன்படிக்கையில் இருக்கிற. நிறைய பேர் இதை மறந்துறதுனால, அட்லீஸ்ட் நீ மறந்துடக்கூடாதுன்னு தான் கையில் மோதிரம் போட்டுனுக்குறோம். அந்த மோதிரத்தை விற்று ஒருத்தன் கள்ளக்காதலி கொடுக்குறான். அப்போ பாரு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி மோதிரத்தை விற்று அந்த அம்மா ஒரு கள்ள புருஷன் வச்சுக்கின்னு, கள்ள புருஷன் ஆகுதுல, கள்ள காதலன் அப்படின்ற மாதிரி அந்த அந்த துரோகங்கள் காலகட்டத்தில் நடக்கிறதுனால, அந்த மோதிரத்துக்கும் ஒரு வல்லமை இல்லை, அது ஒரு நினைவு சின்னம், அதுக்கும் ஒரு மரியாதை இல்லை. எதுக்குமே இந்த உறவுகளுக்கே மரியாதை இல்லாத ஒரு மோசமான உலகத்துல 2026 வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தியாப்பா? நீங்க மட்டும் இல்லப்பா, இந்த இந்த மல்கியா புஸ்தகம் எந்த காலத்துல எழுதப்பட்டதோ அப்பயும் அப்படிதான் இருந்திருக்குது. ஆவியானவர் பாருங்க பட்ட பட்டையா வச்சு விடுறாரு இந்த இந்த அந்த ஜனத்தை. அஹ் நல்லா இந்த 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 அடி அடிக்கிறாரே, இந்த கிழி அடிக்கிறாரே, என்ன கதை? அப்பயும் அப்படிதான் இருந்திருக்காங்க. இப்ப கொஞ்சம் மோசமா இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்பெல்லாம் எப்படி? ஒரு ஆண் துரோகம் பண்ணோம்னா ஒரு பெண் கிட்ட போவான். இப்போ துரோகம் பண்ணோம்னா ஒரு ஆம்பளையே வச்சுக்கிறான் பாருங்க. அது ஓரின சேர்க்கை வேற வந்துட்டு இருக்குது. இப்போ அது வேற லீகலைஸ் பண்ணிட்டாங்க, அது வேற நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாக்குள்ளேயும் வந்து நிற்குதுன்றது ஒரு சாபக்கேடு இல்லைன்னா வெட்கக்கேடு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனால் அஃபிஷியலாக வரக்கூடாதுன்னு நம்ம ஜோம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறைங்க தான் வளரப்போகுது. அதனால அது அந்த அளவுக்குலாம் மோசமாக போயிடக்கூடாது தமிழ்நாடு. ஹalleluya. ஓகே. தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவி, இதை நினைவு கூறுங்கள். திருமணமானவர்கள் இதை கேட்கும்போது இதை நினைவு கூறுங்க. திருமணம் ஆகாத பசங்க யாரா கேட்டுருந்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி நினைவு கூறணும். ஏன்னா உடன்படிக்கைக்குள்ள போகும்போது ஏன் போறோம், திருமணம்னா என்ன அப்படின்பதை அறிந்து களமிறங்குமாறு உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏன் காணிக்கை கூட ஏற்றுக்க மாட்டேன், ஓட்டை பெரிய ஓட்டை என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் துரோகம் பண்றது. இப்போ நான் ஸ்டேஜை ரொம்ப நாள் கழிச்சு எஸ்ஐசியில் மைட் பி ஃபர்ஸ்ட் டைமா ஆன்லைன் ஆன்லைன் அப்லோட் ஆகும் தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ளோரை. ஒரு ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு நீங்கள் பேசலாம். இந்த காலகட்டத்தில் கணவர் மனைவிகளுக்குள்ள துரோகங்கள் எந்த மாதிரிலாம் நடந்துட்டு வருது? மாடர்ன் ஏரா இது, ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஈரால எந்த விதமான துரோகங்கள் டைரக்டா துரோகம் பண்ணா தெரியும் பாருங்களேன், அது துரோகம் தெரியும். நிறைய பேர் இது துரோகம் தான் பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியல இது என்னப்பா, இதுல என்னப்பா இருக்குது அப்படின்றாங்க. ஏன்பா அது துரோகம் தான்ப்பான்னா, என்ன மாதிரியான காரியங்கள் உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்குது நீங்கள் கேள்விப்பட்டவர்கள் பேர்லாம் மென்ஷன் பண்ணாம சொல்லணும். இந்த மாதிரி நடக்குது, இப்ப இந்த மாதிரி அப்படின்றத மட்டும் சொல்லலாம். எந்த மாதிரி நடக்குது டக்கு டக்குன்னு சொல்லணும். யாரும் பேசலன்னா நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயினே இருப்பேன். யாராவது இருக்கிறீங்களா, ஷேர் பண்றீங்களா? எந்த மாதிரி துரோகங்கள் கணவன் மனைவிகளுக்குள்ள இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கு, ஷேர் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷன்ல நீங்க யூடியூப்ல கேட்டுருக்கிறாங்க, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட போடலாம், இந்த மாதிரிலாம் துரோகங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி. எஸ், யாருன்னா ஷேர் பண்றீங்களா? எஸ். வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஹஸ்பண்ட் மனைவிக்கும், மனைவி ஹஸ்பண்டுக்கும். அது ஓகே, அதுதான் அதாவது மறைக்க கூடாது. ம், அதுவே ஒரு விதமான துரோகம்ன்றீங்க, மறைச்சு மறைச்சு ஆமா மறைச்சு ஆமா மறைச்சு சொல்லி. ஆமா, எதனா மறைச்சாதான் அது ஒரு இதுவா இருக்கும். அவங்களுக்குள்ள அதுல ஒரு பிரச்சனைகள் வரும். எந்த விஷயமா இருந்தாலும் மறைக்காம இருக்கணும் அப்படின்னுட்டு என்னுடைய கருத்து. ஓகே, கருத்து இல்லை, அது 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 ஒரு விதமான துரோகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எஸ், உங்களுடைய கருத்து. தேங்க்யூ. வேற வேற யாராவது எந்த மாதிரியான துரோகங்கள் இந்த காலகட்டத்தில் அப்டேட்டட் வெர்ஷன்
துரோகம் ஆனா துரோகம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. சீக்கிரம் பேசுங்க, பேசலைன்னா நான் டக்குன்னு நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடுறேன். 5 4 3 2 1. ஓகே, எல்லாரும் மௌனமா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அப்போ ஆவியானவரே வெளிப்படுத்தட்டும் சபைக்கு. யோசிச்சு பார்த்தா எந்த மாதிரியான துரோகங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு வருது அப்படின்னா, ஆஹ், கைக்குள்ளேயே பாவம் இருக்குது. சோஷியல் மீடியா அப்பெல்லாம் அதை பாருங்களேன், ஒரு கள்ள தொடர்புல ஈடுபடணும் அப்படின்னா எங்கன்னா தேடி போய் அங்க எதனா உறவு டெவலப் ஆயிட்டு அப்படிதான். இங்க ஹாய் நம்மளை தேடி வருது. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய, யாரோ ஏதோ ஒரு ஹாய், ஏதோ ஒரு நாய் கண்ட டைம்ல ஹாய் அனுப்பி வீட்ல பிரச்சனை ஒண்ணு பண்ணா பாத்தீங்களா? என்ன அப்ப நம்ம ஹாய்க்கு ரிப்ளை பண்றோமா இல்லையான்னு தான் அங்க அத்த பேச்சு. இல்லைன்னா பிளாக் அடிச்சுட்டு போயின்னு இருக்கணும். சோஷியல் மீடியா மூலியமா அதிக துரோகங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா சும்மா ஒரு ஃப்ரெண்டு தானே, சும்மா ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன இப்போ அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அண்ணான்ற பேர்ல, அக்கான்ற பேர்ல, தம்பின்ற பேர்ல, தங்கச்சின்ற பேர்ல, இந்த மாதிரி பல்வேறுபட்ட நண்பர்கள் என்ற பேர்ல துரோகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்துல. ஆனா வெளிய கேட்டா, அண்ணா, தங்கச்சின்னுவாங்க, ஃப்ரெண்டுன்னுவாங்க, எதேதோ தம்பி, அக்கான்னுவாங்க, எதேதோ நடக்குது. ஆனா காலப்போக்குல பார்த்தா, அதுதான் அவன் தான் பெரிய வேலைய காட்டுவாங்க. இன்னொரு நியூஸ் கேட்டேன், போன வாரம் பார்த்தேன். தூக்கி வாரி போட்டுச்சு. நார்த் இந்தியால என்ன நடந்திருக்குது, ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோல பார்த்தா மாமியார கல்யாணம் பண்ணிட்டு, இந்த அம்மாவ டிவோர்ஸ் பண்ணிட்டு, மாமியார கல்யாணம் பண்ணிட்டு அஃபிஷியலா மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்க. கீழே பசங்கள்லாம் கலாய்ச்சின்னு இருக்கிறாங்க. பொண்ணை விட மாமியார் நல்லா இருக்குது போல அப்படின்ற, அதனால இவன் இங்க தாவிட்டான்ற மாதிரி. பாத்தீங்களா, இதெல்லாம் இந்தியால நடக்குது. ஏதோ ஃபாரின்ல எங்கேயோ நடக்கிறது இல்லை. இது அஃபிஷியலா பண்றாங்க. ஆமா, சட்ட பிரகாரம் 2 பேருக்கு கான்சென்ட் இருந்தா பண்ணலாம். பட் கர்த்தருடைய பார்வைக்கு எவ்வளவு அருவருப்பானது பாருங்களேன். இந்தியால, வட இந்தியால திருமணம் பண்றான், கொஞ்ச நாள் வாழறான், அதுக்கப்புறம் மாமியார் இதை விட பெட்டரா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கலத்துறவு ஏற்பட்டு இந்த பொண்ணை பெத்த பொண்ணோட கணவரை, மருமகனை, அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு இந்த அம்மா அஃபிஷியலா ரெக்கார்ட் பண்ணி இவங்க மேரேஜ் பண்ணிட்டு, அது வேற பெரிய இது என்னவோ சாகசம் மாதிரி போட்டோ எடுத்து போடுறாங்கன்னா, எவ்வளவு கேடு கெட்ட ஒரு சமுதாயத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது துரோகத்தின் உச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாருங்களேன், கொஞ்சம் எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு. இந்த அம்மா எல்லாரையும் டைட் பண்ணியிருப்பாங்க, யாரையும் வீட்டில் விட மாட்டேன், எந்த ஃப்ரெண்டும் வர கடைசியில் வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு சொந்த பெத்த தாயை துரோகம் பண்ணுவான்னு யார் எதிர்பார்த்தா? பாத்தீங்களா, இதெல்லாம் நம்ம வாழ்கிற இந்த நாட்கள்ல தான், இந்த இந்த காலகட்டத்தில் தான் நடக்குதுன்றது ஒரு ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நடக்குது. நிறைய பேர் துரோகம்னே அறியாம ஒரு சில துரோகம் பண்ணிடுறோம். ஏன்னா நிறைய பேர் பாருங்களேன், இந்த ஜெப குறிப்பு கொடுக்கும்போது வாலிபர்கள் இச்சைகளை அடக்க மாட்றாங்க. ஆஹா, வாலிபர்கள் இச்சை அடக்கத்து இருக்கட்டும், திருமண மாணவர்கள் இச்சை அடக்க மாட்றாங்க. இதுதான் ஒரு விஷயம் பாருங்களேன். நாங்க பாஸ்டர்ஸா இருக்கோம், நிறைய காரியங்கள் பார்க்குறோம், நிறைய காரியங்கள் கேள்விப்படுறோம், பாஸ்டர் சர்க்கிள்ல கேள்விப்படுறோம். பாஸ்டர்ஸ்க்கு உழுது பாருங்க ஸ்கெட்சு. ஐயோ 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 ஐயோ. ஏதோ தெரியாதனமா அந்த மெய்ப்பென்னு சொல்லி, ஏன்பா மெய்ப்பென்னு சொல்லி தான்ப்பா கூட்டின்னு வந்தீங்க, இங்க வந்தா ஸ்கெட்சு வேற மாதிரி உழுதுன்ற மாதிரி ஜென்ரலா கேள்விப்படும் போது அநேக கிறிஸ்தவர்களுக்கு என்ன தெரியுமா ஒரு ரிஸ்க், பாஸ்டர்ஸ் மேல ஈர்ப்பு அதிகமா வந்தது. இது எவ்வளவு பெரிய பெரிய மெய்ப்பன், ஒரு தகப்பன் ஸ்தானம், அவருக்கு எந்த வயசா இருந்தாலும். இல்ல சில பேர் மேய்ப்பன் யங் ஏஜ்ல வந்துருவாங்க, ஆனா வயசானவங்க இருப்பாங்க. அப்ப என்ன எப்படி பார்க்கணும், ஆவிக்குரிய தகப்பனா பார்க்கணும், ஒரு சகோதரனா பார்க்கணும். பைபிள் அப்படிதான் மென்ஷன் பண்ண, சகோதர சகோதரிகளே அப்படின்ற மாதிரி. புதிய ஏற்பாடுல சகோதர சகோதரிகளாக ஒரு அப்பா பொண்ணு மாதிரி, அம்மா அப்பா இந்த விதமான ஒரு உறவுகளை பார்க்கறத விட்டுட்டு பாஸ்டர்ஸ் உட்காந்து சைட் வச்சுன்னு மெசேஜ் டைம்ல, வர்ஷிப் டைம்ல, இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு துரோகம். சீர் பண்ணோன்ட்டு புருஷன் மனைவியை சபைக்கு அனுப்புறாரு, சபைக்கு கூட்டின்னு வர்றாரு. சீர் பண்ணோன்ட்டு மனைவி புருஷனை சபைக்கு கூட்டின்னு வந்தா, சர்ச்சில் உட்காந்து தேவ பிரசனத்தில் உட்காந்து வர்ஷிப் லீடரை சைட் வச்சுன்னு, போதகரை சைட் வச்சுன்னு, அங்கே வர கொயரில் இருக்கிற பொண்ணுங்களை பசங்களை சைட் வச்சுன்னுடா, இதை விட என்ன துரோகம், இதுக்கு மேலே என்ன துரோகம் பண்ண எதிர்பார்க்க? பார்த்தீங்களா, நம்ம துரோகம் என்ன நினச்சின்னு இருக்கிறோம். அதனால தான் நீங்கள் ஷேர் பண்ணோன்னு மறுபடியும் உங்களுக்கு தெரியல போல. துரோகம் என்ன நினச்சின்னு இருக்கிறோம், நான் யாரு கூடயும் போய் எந்த தப்பும் பண்ணலையா, அப்படிலாம் நான் என்ன அவ்வளோ கேவலமான ஆளா? இல்லை இல்லை, நீங்கள் இதை யோசிங்க. சபையில சைட் அடிக்கிறது இல்லையா, இல்ல கிறிஸ்தவ இப்ப பாருங்க, சில பேர் ஆன்லைன்ல எல்லாம் இப்ப வந்துச்சு. நானே இப்ப ஆன்லைன்ல தான் பேசினுக்கிறேன். இப்படி இருக்கிற பட்சத்துல கிறிஸ்தவ போதகர்கள், ஐயா அந்த ஐயா மெசேஜை ஐயா ஐயா மெசேஜை கேட்கறது இருக்கட்டும், கேட்டு அப்ளை பண்றோமான்றதான் இங்க மேட்ரு. உண்மையாலுமே மெசேஜ் கேட்க வரவங்க மெசேஜை கேட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையை அப்ளை பண்ணுவாங்க. பாதி பேர் உருக்கமா டெய்லி ஏதோ ஒரு ஐயா மெசேஜை கேட்கறது.
எதுக்கு கேட்கறது? சைட் அடிக்கிறதுக்கு தான். அவ்வளோதான். இதுல ஒன்றும் எஸ்கேப்பே இல்லை. இது பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். சில பெண் உபதேசியார்கள் வராங்க, உட்காந்து அவங்கள பார்த்துக்கின்னு வாயை பார்த்துக்கின்னு என்ன கம்மல் போட்டுக்கிறாங்க, என்ன லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க, என்ன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துக்கின்னு சைட் வச்சுன்னு கேட்டு இதை விட என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணுறது தெரியல. பார்த்தீங்களா, கண்களின் இச்சை. ஆனால் யாருக்காக ஜெப குறிப்பு கொடுக்குறது? வாலிப பிள்ளைகள் இச்சை. ஒன்று அவங்க இச்சை அடக்கிறதுலாம் இருக்கட்டும், அவங்கள அந்தந்த லீடர்ஸ் டீல் பண்ணிட்டோம். நீங்கள் உங்கள் கதையை பாருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? திருமணமாகி ஹஸ்பண்டுக்கு அல்லது ஒய்ஃபுக்கு உண்மை ஒத்துவமா இருக்கிறோமா? ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் தான் நமக்கு சாட்சி. நான் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் கணக்கு கொடுப்பாரு. ஆண்டவர் சாட்சி. ஆண்டவர் சாட்சியா சொல்ற 100% உண்மையா இருந்தனா ஸ்தோத்திரம். அப்படி இல்லையா, கம்பல்சரி வி நீட் டு ஒர்க் ஆன் இட். கம்பல்சரி உங்களுடைய திருமண பந்தத்துல, உங்களுடைய திருமண உறவுக்கு உண்மையா பரிசுத்தமா காத்துக்கொள்ள இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாருங்க, இது வேணும் நமக்கே அறியும். இதெல்லாம் ஒரு துரோகமா? கம்பல்சரி துரோகம் தான். அதெல்லாம் தோழின்ட்டாரு, உடன்படிக்கையின் மனைவின்ட்டாரு. சைட் அடிக்கணும்னாலும் உங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டை தான் சைட் அடிச்சுக்கணும். அதையும் தாண்டி தலைக்கீழாக தான் குதிப்பேன்னா ஆண்டவர் கணக்கு கொடுத்தணும். காணிக்கையை கூட ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு கர்த்தர். இதெல்லாம் அருவருக்கிறாரு. ஸோ எல்லா விதத்திலையும் நாம் எல்லாருமே பரிசுத்தமா நடந்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துக்கிறோம். கட்டாயமா? கண்டிப்பா கட்டாயம் தான். அவருக்கு பரிசுத்தம் தான் பிடிக்கும். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுல கூடயா பிரதர்னா, இதுல இருந்து தான் ஆரம்பம். சின்ன பார்க்கறதுல தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் அடுத்த 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 கட்டத்துக்கு போயிட்டு அங்கதான் பெரிய பெரிய பாவங்கள் வந்து துவங்குது. பிரதர் பிரதர் பிரதர்னு பேசுறது, சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர்னு பேசுறது, பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்னு அன்வான்டா தேவையில்லாத அந்த பாஸ்டரு அந்த 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 விசுவாசின்ற உறவை தாண்டி அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றது. பாஸ்டர்னா நினைச்சுப்போம், அவங்க சிஸ்டர் என்ன அழகா அழகா டவுட் கேட்குறாங்க, சூப்பர், இப்படிலாம் இப்படி அளவு ஆவிக்குரிய சகோதரி இருக்கும். பாஸ்டருங்களுக்கு இந்த மெசேஜை கேட்கறாங்கன்னா ஒரே ஒரு பரிந்துரை. சிஸ்டர் அத்தனை வருஷமா டவுட் கேட்டுக்கிறாங்களே, ஒரு துளி வாழ்க்கை மாற மாட்டேங்குது, நீங்க கொஞ்சமாவது யோசிக்க கூடாதா? சிஸ்டர் என்ன டவுட் கேட்க தான் வராங்களா, இல்ல டவுட் கேட்கிற காரணத்துக்குல உங்க கூட ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடிக்கடி நீங்க என்ன வந்து ஹாய் ஹலோ சாப்பிட்டீங்களா, நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறீங்கன்னா உஷாராயிட மாட்டீங்களா? சிஸ்டர் அப்படிதான் வருவாங்க. அதாவது கேர்ள்ஸ், பெண் பாஸ்டமா உங்களுக்கு அப்படிதான் வருவாங்க. ஆம்பளை ஆம்பளை கிட்ட பேச அலோவ் பண்ணுங்க, பொம்பளை பொம்பளை கிட்ட பேச அலோவ் பண்ணுங்க. சபையில பாஸ்டமா இருந்தாங்கன்னா ரீடைரக்ட் பண்ணுங்க. ஏன்னா இதை சாக்க வச்சுக்கணும் வந்து, ஐயா அந்த மெசேஜ்ல இதை சொன்னீங்களே, இதுல என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா உட்காந்து ஆவியானவர் கேளு, அர்த்தம் சொல்லுவாரு. போதிக்க வேண்டியதுதானே போதகருடைய வேலை. இதே இது அப்ப என்ன, போன மெசேஜ் முந்தின வாரம் மெசேஜ் பேசுனேன்னு அதை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டியா லைஃப்ல? அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு வா, அப்புறம் அடுத்த வாரம் மெசேஜ்ல என்ன டவுட்ன்றதை நான் தீர்மானிக்கிறேன். அப்படி சொல்லுங்க. சொல்லும் போது தான் ஒரு உரைக்கும், ஐயோ கால் அவுட் ஆயிட்டார் ஐயா, அடுத்த வேற யாருன்னா வீக்கான ஆளுங்களுக்கு ஸ்கெட்ச் போடலான்ற மாதிரி பாருங்க. அது ஒரு ஆவி. இது வந்து மனுஷன் சார்ந்த விஷயமே இல்லை. நல்ல ஸ்திரியா இருப்பாங்க, நல்ல ஒரு ஆணா இருப்பாங்க. அது ஒரு ஆவி. அந்த டைம்ல அவங்க வீக்கா இருக்கிற பட்சத்துல அவங்கள பயன்படுத்தி உங்களுடைய அபிஷேகத்தை காலி பண்றதுக்கு போடுற ஸ்கெட்ச். எச்சரிக்கையா இருங்க. அநேக ஊழியக்காரர்கள் இந்த நாட்கள்ல விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த லிஸ்ட்ல நம்மளும் மாட்டிக்க கூடாது. ஸோ அதுக்கு கம்பல்சரி திருமண உடன்படிக்கைக்கு உண்மையா இருக்கணும். மோஸ்டா ஊழியத்துக்கு வரவங்க திருமணம் ஆயிட்டு ஊழியத்துக்கு வந்தா ரொம்ப கொஞ்சம் சேஃப், கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சேஃப் அப்படின்றது வந்து. அதனால தான் பாருங்களேன், அந்த காலகட்டத்தில் பைபிள் டைம்ஸ்ல வந்து 30 வயசுல தான் ஆரம்பிக்குது ஊழியம். யாரை வேணா அந்த இயேசுவாவே இருந்தாலும், ஏசப்பாவே தேவகுமார மனுஷகுமாரனாலே இருந்தா கூட 30 வயசுல தான் அவர் ஆரம்பிக்கிறார். அப்பப்பட்ட இயேசுக்கே அந்த கதினா நம்மளாம் ஏமாத்துறோம். ஸோ இதெல்லாம் நிதானித்தறிந்து ஊழியங்களையும் சபையும் நடத்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் விசுவாசியாக இருக்கிற பட்சத்தில் இதெல்லாம் ரொம்ப கான்ஷியஸாக செய்யுங்க. மைட் பி உங்களே அறியாமல் செஞ்சிருந்தேன்னா இந்த நாட்களில் மாற்றிக்கோங்க. பாஸ்டர்களுக்கு குட் மார்னிங் குட் நைட் அனுப்புறது, அதில் அவங்க ஒய்ஃப் சொல்லிப்பாங்க. காலையில் காப்பி போட்டு எத்தனை போயிட்டு குட் மார்னிங் சொல்லிப்பாங்க. நைட்டில் நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு குட் நைட் சொல்லிப்பாங்க. மனைவி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விசுவாசிங்க செஞ்சால் என்ன அர்த்தம்? இல்ல உங்க கணவனுக்கு நீங்க செய்ய வேண்டிய, உங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய, சொல்ல வேண்டிய குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் நீங்க தூக்கி யார் யாருக்கு சொன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் நீங்க மெசேஜ் பண்ணாம இருந்தாலே அவங்களுக்கு குட் மார்னிங்கா தான் இருக்கும். குட் மார்னிங் ஆகும்போது தான் மார்னிங் பேட் ஆயிடுது. அங்க பாருங்க. அதனால எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு டைம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இங்க இருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த தேவையில்லாத அன்வான்ட் கான்வர்சேஷன்ஸ், அன்வான்ட் டெக்ஸ்ட் மெசேஜஸ், அன்வான்ட் வாட்ஸ்அப் சாட்ஸ், அன்வான்ட் ஒரு கம்யூனிகேஷன் எல்லாவற்றும் தடை பண்ணி பக்தி வீரத்துக்கு எதுவாக கான்வர்சேஷன்ஸ் மட்டும் வச்சுக்க முயற்சிக்கலாம். மெயினாக அவர் உங்களுடைய மெய்ப்பன். அது ரொம்ப கான்ஷியஸாக அறிந்து செயல்படுமாறு கேட்டுக்கொள்ள. ஆண்டவருக்கு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், பார்க்கிற ஒவ்வொரு பார்வைக்கும், சிந்திக்கிற ஒவ்வொரு யோசனைகளுக்கும் ஆண்டவருக்கு நியாயத்திருப்பு நாளில் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அந்த எச்சரிப்பு சத்தத்தோடு, அந்த விதமான ஒரு கான்ஷியஸோட
நம்ம செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாதாரண நபர்களுக்கே இந்த கதினா, அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா வார்த்தை அறிந்து பண்றவங்கலாம் என்ன கதின்றத நீங்க கொஞ்சம் நிதானித்து அறியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இது நிச்சயமாக பேசியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்திருக்கிறோம். இது ஏன்னா இந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி நம்மளை டிமாண்ட் பண்ணுது பாருங்களேன். இந்த யூத்ஸுக்கு ஒரு வசனம் இருக்கும் பாருங்களேன். இந்த பிரசங்கில லாஸ்டா முடிக்கும் போது ஒரு நிமிஷம். எஸ், 12 10 பிரசங்கி 12:13 நிறைய சொல்றாரு. வாலிப வயசுல சிருஷ்டிக்கிற நேரம், வயசானதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்லிட்டு, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இது யாருக்கு சொல்றாங்க? 12 ஒன்லயே வாலிபனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்போ வாலிபர்கள் தானா? அதான் சொன்னேன் பாருங்க. இது வாலிபர்கள் பசங்களுக்குன்ட்டு டக்குன்னு அப்படியே டைல்யூட் பண்ணிட்டோம்னு வைங்களேன். பெரியவங்களாம் நல்லா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா அழகா மிளகா தூக்கலாம். அப்படி இல்லை, எல்லாருக்கும் பிறந்தோம் அப்படி வச்சுக்கலாம். எல்லா வசனம் மாதிரியே அதை ட்ரீட் பண்ணி இப்ப பாருங்க. பெரியவங்களுக்கு பிறந்ததா, காரியத்தின் கருத்தை கேட்போமாக, தேவனுக்கு பயப்படணும், அவர் கற்பனைகளை கை கொள்ளணும், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை. ஆப்ஷன் கிடையாது, ஹோல் டியூட்டி. திஸ் இஸ் a ஹோல் டியூட்டி ஆஃப் அ மேன் இருக்குது. இதுதான் கடமை. ஒவ்வொரு கிரியையையும் பாருங்க. இப்ப முன்னாடி பேசின சப்ஜெக்ட் கூட இது லிங்க் ஆகுது பாருங்க. பிரசங்கி 12:14 ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இதை அறிந்து கொள்ளணும். இதை அறிந்து செயல்பட்டாதான் எச்சரிக்கையா இருக்க முடியும். நம்மளுடைய ஆத்மாவை கரைத்திரையற்றவர்களா காக்க வேண்டும். இது மிஸ் ஆயிடுச்சு, அதுல என்ன ஆகுது அப்படின்னா, அதுல என்ன ஆகுதுன்றது அவரு நல்லா வெளியரங்கமா போட்டு காட்டினாருன்னா தெரியும். அதனால அதுக்குள்ள அது அவ்வளோலாம் மோசமா வேணாம். டக்கு டக்கு டக்குன்னு எங்க சப்மிட் பண்ணணுமோ சப்மிட் பண்ணிட்டு, எங்க போய் ஆஜராகணுமோ ஆஜராயிட்டு, அப்போடைய கிருபையை நாடி தேடலாம். கிருபையின் காலகட்டமோ முடிகிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். ஸோ அதனால காலத்தை கிருபையை போக்கடிச்சிக்காம, காலத்தை வீணடிக்காம, சீக்கிரம் அப்பாவுடைய கிருபையில இருந்து கிருபையை போக்கடிச்சிக்காம இருக்க முயற்சிக்கலாம். ஓகே, கடைசியா நம்ம பார்த்த வசனம் இங்க மல்கியா 2:15. எஸ், ஒரு நிமிஷம். சாரி, 14. அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால உன் காணி கூட வாங்க மாட்டோம். என்ன துரோகம் நம்ம ஒரு சாம்பிள் பார்த்து, இதை தாண்டி பயங்கரமா நடந்துனுக்குது. அதெல்லாம் நீங்க ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. இன்கேஸ் உங்ககிட்ட அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நம்ம நம்மளை மாற்றிக்கொள்ளலாம். நத்திங் இஸ் டூ லேட். ஓகே, எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய குற்றங்கள் துரோகத்தை நீங்கள் செஞ்சிருந்தாலும் உங்களை மன்னிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாரு. உண்மையாலுமே நீங்கள் சரண்டர் ஆயிட்டு அப்பா கிட்ட பாவ அறிக்கை செய்து, பாவங்களை மறைக்காம அறிக்கை செய்து விட்டு விடுற முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் போது, நிச்சயமா எல்லா விதமான மாற்றத்துக்குள்ளேயும் ஆவியானவர் நம்மளை கொண்டு வருவார். திருச்சபை கழுவி சுத்திகரிப்பார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அவருடைய அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து சப்மிட் பண்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இது நிச்சயமா நடக்கும். கண்டினியூ பண்ணலாம். 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதாவது இந்த வசனத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சேர்த்து ஒருவனை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவர் இடத்துல பூர்ணமா இருந்தது. அவர்கிட்ட ஸ்பிரிட் ஃபுல்லாவே இருந்தது. அப்புறம் ஏன் ஒருத்தரை படைக்கிறாரு? ஒரு கப்பலை ஏன் படைக்கணும்? அவரு நினச்சா ஜோடி ஜோடியா அப்படியே கொத்து கொத்தா அவர் பயங்கரமா படைச்சிட்டு எல்லாம் பழகி பெருகுனா சூப்பரா இருக்கும். ஆனா அப்படி இல்லை. ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவர் இடத்துல பூர்ணமா இருந்த பின்ன ஏன் ஒருவரை படைத்தார் அப்படின்னா, தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. இந்த ஃபோக்கஸே தேவ பக்தியுள்ள சந்ததியை தம்பதிகள் பெற்றெடுக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பக்தியுள்ள சந்ததியை நாம் பெற்றெடுக்க வேண்டும் என்பதுதான். எதுக்கு திருமணம்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கணும். அப்போ அதுக்கு முன்பதாக எப்படி இருக்கணும்னா, தேவ பக்தியுள்ள தம்பதியாய் வாழ வேண்டும். தேவ பக்தியுள்ள தம்பதிகள் தான் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்க முடியும். அப்போ தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்கிறதுக்கு ஆர்டர் என்ன நோக்கம்னா, தேவ பக்தியுள்ள தம்பதியாக மாறணும். இதுல ஆதி மனுஷன் அதை கோட்டை விட்டான். ஆதாமேவல் பண்ண தப்பு. அவ தேவ பக்தியுள்ள தம்பதியா இல்லை. அதுக்கப்புறம் போன மூத்த பிள்ளை எப்படி இருக்குது பாரு. பிறந்த உலகத்துல பிறந்த முதல் குழந்தை ஒரு கொலைகாரன். யாரை கொலை பண்ணா? கூட இருந்த சகோதரனையும் கொலை பண்ணிட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா துரோகம் அங்கேயே ஆரம்பிச்சிச்சு. யோசிச்சு பார்க்கும்போது அவர்கள் மிஸ் பண்ணதை இந்த காலகட்டத்தை திருச்சபை மீட்டெடுக்க வேண்டும். தேவ பக்தி உள்ள சந்ததியாய் ஃபர்ஸ்ட் நம்ம வாழணும். தனிநபர்களாக வாழணும். யூத் ஏஜ்ல இருந்தீங்கன்னா தேவ பக்தியுள்ள தனிநபர்கள் தான் தேவ பக்தியுள்ள இன்னொரு ஆண் அல்லது பெண்ணோட இணைக்கப்படுவார்கள்.
அப்ப தேவ பக்தியுள்ள தம்பதிகளா அவர்கள் நல்லா கன்சிஸ்டண்டா வாழற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியா உருமாறும். ஸோ இதுதான் இந்த லிங்க். பெரும்படிதானே ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு என்ன பண்ணக்கூடாதான், துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்ற இதுல ஒரு புது வார்த்தை ஒண்ணு பாருங்க. துரோகம் பண்ணாதபடிக்கு உன் ஹார்ட்டை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருடா. உன் மனசு தாண்டா குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவுது, உஷாரா தானே சொல்லியிருக்கணும். ஆனா வார்த்தையில ஒரு புது வேர்டு இன்ட்ரடியூஸ் ஆகுது நமக்கு. தேவ பக்தியில சந்ததியை பெறணும். ஒருவனும் உன் இள வயதின் கணவர் அல்லது மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு எதை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்? ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 16வது வசனம் ரொம்ப சீரியஸான ஒரு வசனம். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஐ ஹேட் டிவோர்ஸ். பாத்தீங்களா, அதுதான் காடோடைய ஸ்டேட்மெண்ட். ஐ ஹேட் டிவோர்ஸ். இந்த நாட்கள்ல டிவோர்ஸ் ரொம்ப சகஜமாயிடுச்சு, சாதாரணமாயிடுச்சு. ஸ்பெஷலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக டிவோர்ஸ் பண்ணுறாங்களாம் அப்படின்ற மாதிரி. அதற்கு பின்னணி என்னன்னா நமக்கு தெரியாது. கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக துரோகம் பண்ணுறாங்களோ என்னவோ. ஏன்னா வேத பிரகாரம் பிப்ளிக்கலி அடல்ட்ரி, கள்ள தொடர்பு, இது போன்ற காரியங்களுக்காக மட்டும்தான் டிவோர்ஸ் பண்ணணுன்ட்டு வேதம் நமக்கு சொல்லுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி மைட் பி கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இந்த மாதிரி கள்ள தொடர்பில் ஈடுபடுறதுனால அவங்க டிவோர்ஸ் கொடுத்தா அது பிப்ளிக்கல் தான். பட் எதனால டிவோர்ஸஸ் நடக்குதுன்றது அந்த தனிநபர்கள் தான் தெரியும். பட் காடோடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் இணைச்சதை யாரும் பிரிக்கக்கூடாது. ஐ ஹேட் டிவோர்ஸ், தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்கள் அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் யாருன்னா ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா, இயேசுவன் நாமத்தில் நான் உண்மையாக அந்த விதமான பொல்லாத ஆவியை நான் கண்டிக்கிறேன். அந்த டைமில் அந்த வார்த்தை கிறிஸ்தவர்களோட வாயில வரவே கூடாது. டைம் எடுத்து திருமணத்தில் ஒர்க் பண்ணிக்கலாம். நிறைய டைம் எடுத்துக்கோங்க. மைட் பி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சுன்னா நீங்கள் உங்களுடைய போதர்களுடைய ஆலோசனையோட பிப்ளிக்கலி அது எலிஜிபிள்னா டிவோர்ஸ் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. அதுக்கு நான் அப்படியே அப்யூஸ்லேயே வாழ முடியாது, அவர் ஏமாந்தனே வாழ முடியாது. பட் ஜென்ரலாக காடோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் அப்படி அன்பிப்ளிக்கலி ஆர் பிப்ளிக்கல் பேக்கப் இல்லாமல் டிவோர்ஸ் அப்படின்ற முடிவை நீ எடுக்கிற அப்படின்னா, அப்படிப்பட்டவன் அல்லது அப்படிப்பட்டவள் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களேன், கொடுமையினால உன் வஸ்திரத்தை நீயே மூடுகிற அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு பிரச்சனை இருந்தால் மாட்டி இன்னொரு பிரச்சனைன்ற மாதிரி எந்த ஒரு காரணத்துக்காக டிவோர்ஸ் பண்ணிட்டு கொடுமையினால் மூடிக்காதீங்க. ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இங்க பாருங்களேன், திருப்பி திருப்பி துரோகம் பண்ணாத. துரோகம் எதுல நடக்குது? மனசுல நடக்குது. அதனால மனசுல அவன் ஹார்ட் எச்சரிக்கை பாருங்க. போட்டோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுத்தா கூட ஹார்ட்டை போட்டான் பாருங்களேன். ஹார்ட்டை போட்டு ஹார்ட்டை உடையிற மாதிரிலாம் போட்டு தள்ளிட்டுக்கிறாங்க கூகுளில். ஆனா பாரு வசனம் என்ன சொல்றதுன்னா, துரோகம் பண்ணாம உன் இதயத்தை குறித்து எச்சரிக்கையாரு சொல்ல. நமக்கு எல்லாமே தெரியும், ஆவி ஆத்மா சரீரம் மூன்றா பிரிகிறோம். ஆத்மா தான் இதயம். அப்ப ஆவி நம்ம தனி கான்செப்ட் இது, ஓகேவா? ஆவின்றது தனி, சரீரமும் அது சம்மந்தம் இல்லை, ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா வசனம் சொல்லுது ரெண்டு இடத்துல கண்டினியூஸா ஆவியானவர் அட்ரஸ் பண்றாரு. 15 சொன்னாரு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். 16 சொல்றாரு நீங்க துரோகம் பண்ணக்கூடாதுப்பா. என்ன சார் பண்ணணும்? உங்க ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்கு. ஓகே, ஏன் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் இன் ஸ்பிரிட். ஆவியில தான் எல்லாமே ஆரம்பிக்கும். கள்ள தொடர்பு எங்க ஆரம்பிக்குது பிரதர்? மெசேஜ்ல இல்ல, ஃபர்ஸ்ட் ஆவியில ஆரம்பிக்குது. அப்புறம் தான் அது அப்படி 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 அப்படியே பரிமாணங்கள் மாதிரி ஃபோன்ல கேம்ல எல்லா விதமான காரியத்துல இச்செல்லாம் அப்புறம் தான் வரும். வெளியரங்கமான பாவம் செய்யறோம்ல, அந்த செயல் வந்து அப்புறம் தான். துவக்கம் வந்து இந்த வசனத்துல அடிப்படையில் யோசிச்சு பார்க்கணும். நானும் இதுக்கு முன்னாடி யோசிச்சேன், சிந்தையில ஆரம்பிக்குது. மைட் பி மற்ற பாவங்கள்லாம் சிந்தையில இருந்து ஆரம்பிக்கலாம். பட் இந்த வசனத்தின் அடிப்படையில் யோசிச்சு பார்க்கும்போது ஆவியை குறிச்சு எச்சரிக்கையா ஆவியை குறிச்சு எச்சரிக்கையா சொல்றாரு. ஏன்னா எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் தான் பார்க்கணும். டிவோர்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் இஷ்யூ. டிவோர்ஸ் பண்ணிட்டாரு இவரு, ஆனா பயங்கர அக்கினி பிரதர் அப்படின்னா இல்ல யோசிக்கணும் அந்த மாதிரி நபர்கள். ஏன்னா டிவோர்ஸ் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இஷ்யூ. காரணம் என்னன்றதை சொல்லிட்டா ஓகே, அப்படி இல்லைன்னா இது ஸ்பிரிச்சுவல் இஷ்யூ. இதை குறித்து நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். 2 வசனங்கள் நம்ம படிக்க போகிறோம் கன்க்ளூட் பண்றதுக்கு முன்பதாக. துரோகமும் ஆவியும் இணைக்கப்படுறது. அப்ப ஆவி என்ன, ஆவினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். யோவான் 6:63 வசனம் சொல்லுது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. பாத்தீங்களா? மாம்சமானதும் ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ ஆவியை இன்னும் புரிஞ்சுக்கணும். அப்படி ஆவின்றது அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாவா ஆவி வசனங்கள் தான் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்குமா. அப்போ சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பிரிட்.
ஓகேவா? இது ரொம்ப டீட்டெயில்டு கான்செப்ட். இது பைபிள் காலேஜ்ல நான் கத்துக்கினது. அதனால அது பெரிய கிளாஸ். அதெல்லாம் இவ்வளோ இப்ப எடுக்க முடியாது மெசேஜ்ல. பட் சிம்பிளா ஸ்பிரிட் எப்படி பிரதர் புரிஞ்சுக்கணும்? வேர்ட வச்சு புடிச்சிடலாம். ஏன்னா இன்னொரு இடத்துல சீஷர்கள் சொல்றாங்க ஏசப்பா கிட்ட, என்னப்பா இப்ப பாருங்க அவன் அக்கினி அறைக்கு அழிச்சிடறேன் பாரு அவனை அப்படின்னும் போது ஏசு திரும்பி அவனை பார்த்து சொல்றேன், எந்த ஆவியோட நீ பேசுனுக்கிற அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஆவியும் வார்த்தையும் இன்டர்லிங்க்டா. அப்போ பேசுகிற வார்த்தைகளும் நம்மளுடைய ஆவியும் இன்டர்லிங்க் ஆனதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ நான் இப்போ கனெக்ட் ஆகும் பாருங்க சப்ஜெக்ட். நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்க. நீங்க துரோகம் பண்ணாம ஆவியில ஒரு விஷயத்தை யோசிச்சு, ஐ மீன் வார்த்தை, ஆவி வந்து வார்த்தையா வெளிப்படும். வார்த்தை ஆவியாக வெளிப்படும். ஆவி வார்த்தையாக வெளிப்படும். அப்படி இருக்கிற பட்சம் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னா, உன் வார்த்தையை குறித்து எச்சரிக்கையா இரு. மனைவி கிட்ட பேசுற வார்த்தையை குறித்து எச்சரிக்கையா இரு. மனைவியை பத்தி அல்லது கணவனை பத்தி வீட்ல இன்னொரு இன்னொரு ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட ஷேர் பண்றல அதை குறித்து எச்சரிக்கையா இரு. அதுதான் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இரு. புரியுதுங்களா நான் சொல்றது? துரோகம் பண்ணக்கூடாது. வார்த்தையை குறித்து எச்சரிக்கையா இரு. ஆவியை குறித்து எச்சரிக்கையா இரு. என்ன பேசுற? யார பத்தி பேசுற? எதுக்காக அவங்க கிட்ட ஷேர் பண்ற? அப்படி அவங்க என்ன பண்ணி கிழிச்சிருவாங்க? எதுக்கு ஒய்ஃப பத்தி டேட்டா வெளிய போகுது? அப்படி என்ன நீங்க ஆண்டவரால செய்ய முடியாத ஒரு காரியத்த அவங்க செய்றாங்க? செய்ய முடியும். அஃபிஷியலா ஏதோ ஒரு கவுன்சிலிங் போறீங்க, ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் போறீங்கன்னா, ஸ்தோத்திரம் நல்லது. அதுக்கு தான் இருக்கிறாங்க அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள். தேவையில்லாத ஒரு நபர்கள் கிட்ட ஷேர் பண்றது கேட்டா ஆதங்கத்த கொட்டுறாங்களாம். குப்பை தான் கொட்டணும். அப்போ குப்பை தொட்டியா அவங்க? குப்பையெல்லாம் எடுத்துன்னு போய் கொட்டுறதுக்கு. அப்படி இல்ல பாருங்க. அப்போ யாருகிட்ட நம்ம ஷேர் பண்றோம்? திருமண உடன்படிக்கை தோழிய பத்தி, தோழன பற்றின்றது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லார்கிட்டயும் எல்லாத்த பத்தியும் பேசுறது, ஹஸ்பண்ட பத்தி, ஒய்ஃப பத்தி யார் யார்கிட்டயும் பேசுறது, ஃப்ரெண்டுங்கிட்ட பேசுறது. ம். அவங்களா உடன்படிக்கையில 3வது நபர் சைன் பண்ணது, இல்ல முதல் நபர் சைன் பண்ணது இல்ல இல்லையா? ஆண்டவர் தானே முதல் கையெழுத்து போட்டாரு. 2வது தானே நம்ம போட்டோம். அப்ப யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னா யார்கிட்ட உட்காரணும்? ஜெபத்துல தானே உட்காரணும். ஏன்னா, இப்ப நம்மளுக்கு என்ன தெரியுமா பிடிக்காது? அவர்கிட்ட உட்கார்ந்தா பட்டுன்னு, "நீ தான் தப்பு. நீ மாத்திக்கோ. போய் சாரி கேளுன்ட்டாரு." சொல்ருவாரு. அதனால அங்க மட்டும் போறதே இல்ல. உடன்படிக்கையின் துவக்கம் இயேசு கிட்ட மட்டும் போறதே இல்ல. எல்லார்கிட்டயும் போனா நம்ம காது இச்சையான காதுகளுக்கு இச்சையான வார்த்தைகள் வேணும். என்ன வேணும்? "ஆ புரியுதுடி. புரியுதுடி இந்த ஆம்பளைங்களே இப்படிதான்டி" அப்படின்னு சொல்லணும். இந்த பக்கம் பாய்ஸ் ஆனா, "புரியுது மச்சான். இந்த பொம்பளைங்களே இப்படிதான் தெரியாதா மச்சான்? விடு மாமா. அதெல்லாம் மாறாகட்டும்" அப்படின்ட்டு மொக்கையா அட்வைஸ் குடுக்கறதுக்கு ஒரு மொக்க ஃப்ரெண்ட் இருப்பான். கூட மொக்க ஃப்ரெண்ட் இருப்பான். அதுங்க கிட்ட அது வாழ்க்கைய யோசிச்சு பார்த்தா இன்னும் உதவாத்தான் இருக்கும். 4 பேர் 4 விதமா பேசுவாங்க பாருங்க. அந்த மாரி ஒரே ஆளு கூட 4 விதமா பேசுவாங்க. பாம்பின் நாவுகளைக் கொண்டு எச்சரிக்கையா இருங்க. பிசாசு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் டீல் பண்ணுவான். பிசாசு அதாவது இப்ப எங்க எங்க மட்டும் போமாட்டான் தெரியுமா? பாஸ்டர் கிட்ட மட்டும் ஆலோசனைக்கு போவே மாட்டான். ஏன்? பாஸ்டர் வந்தா டங்குன்னு 2 வசனம் எடுத்து டங்கு டங்குன்னு வைப்பாரு மண்டையிலேயே. நேசி, நீ என்ன பண்ணணும்? நீ கீழ்ப்படி அப்படின்னு முடிச்சிருவாரு. வேத பிரகாரம் வந்தா நமக்கு தான் பிடிக்காது ஆலோசனை. அதனால இருக்கத்திலே மோசமான கேரக்டர் யாரோ அவங்க கிட்ட போய் குடும்ப கதையெல்லாம் பேசினு இருப்போம். ஏன்? வசனம் பேச மாட்டாங்க அவங்க. வசனம் திருப்பி நீ தான் பிரச்சனை. யோசிச்சு பார்த்தா தெரியுது. நீ தான் பிரச்சனை. நீ மாறு. நீ ஒழுங்கா இரு. நீ வேலைங்கள செய். நீ வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா செய். அவரு ஏன் அப்படி திட்ட போறார்? அந்த மாரிலாம் சொன்னா நம்ம கோச்சு போடுறதுனால மட்டமா யாருக்குன்னா போய் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இல்லாம யார்கிட்ட போய் என்ன பேசுவோமா? ஆவியை குறித்து ஒரு துளி எச்சரிக்கையும் இல்லாதபடிக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம போய் தேவையில்லாத நபர்கிட்ட வார்த்தையில பாவம் பண்ற வாய்ப்பு இருக்குது. பாவியை குறிச்சு எச்சரிக்கையா இருக்கணும். எதுல எச்சரிக்கையா இருக்கணும்? வார்த்தையில எச்சரிக்கை. நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். இந்த துரோகத்தை பத்தி பேசும்போது சொன்னேன். வார்த்தையில ஸ்டார்ட் ஆகுது. மெசேஜஸ். இட் இன்வால்வ்ஸ் வேர்ட்ஸ். மெசேஜ் பண்றோம் இல்லையா? வாட்ஸ்அப், இந்த ஆப், அந்த ஆப், இன்ஸ்டாகிராம் எல்லா கருமமும் எதுல இருந்து ஆரம்பிக்குது? ஆவியில தொடங்கி வார்த்தையா வெளிப்படுது. சோஷியல் மீடியாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க. நீங்க பேசுகிற நபர்ல குறிச்சு எச்சரிக்கையா இருங்க. துரோகம் அங்கதான் கண்டினியூ ஆகுது. நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்க. என் பிரதர் ஆசீர்வாதமே இல்ல. என் பிரதர் ஆசீர்வாதம் நிலைச்சிருக்க மாட்டேங்குது. இப்ப இவ்வளோ பெரிய ஓட்டைய வச்சுன்னுக்கிறோமே, தெரிஞ்சோ தெரியாமலோ ஐ மீன் பிட்ரயல், துரோகம் பண்ணுகிறோமே, இதெல்லாம் பண்ணிருக்கிறீங்க. அப்புறம் எப்படி எப்படி ஆசீர்வாதம் மட்டும் கொட்டோன்னு கொட்டும். கர்த்தர் அருவருக்கிற துரோகத்தை நம்ம செஞ்சுன்னு இருந்தா அப்புறம் வந்து அப்படியே நிரப்பிடுவாரா? இப்படி வாழ்க்கை இப்படி இருந்தே மோசமா இவ்வளோ கேவலமா பிஹேவ் பண்ணிருக்கிறோம். அப்ப ஆசீர்வாதத்தை கொட்டிட்டா மட்டும் அப்படியே மூழ்கடிச்சிட்டா மட்டும் பயங்கரமா உண்மை உத்தமா வந்துரும்ல. கொஞ்சத்துல யார் உண்மையும் உத்தமமா இருக்கிறாங்களோ, உண்மை உள்ளவங்க தான் அநேகத்துல அதிகாரம். அப்ப அநேகம் வேணுமா? உன் ஆசைலாம் கரெக்ட் தான். உன் ஜெபம் கூட கரெக்ட் தான். ஆனா இந்த கொஞ்சத்துல உண்மையாரு அநேகத்துல அதிகாரியாக்குன்னு சொன்னாரு. மத்திய 5:3 வசனம் எப்படியா சொல்லுது? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ வார்த்தையில எளிமை உள்ளவர்கள் பாருங்களேன். அஹ், நான் யார் தெரியுமா? நான் இது தெரியுமா? அது தெரியுமா? உன் கதை எல்லாம் போச்சு எல்லாருமே தெரியுது. இல்ல இல்ல, அப்படி இல்ல. நான் சிறுகணும் அவர் பெருகணும்.
ஆண்டவரே நான் சிறுவனப்பா, நீர் பெரும், யூ டேக் ஓவர். எனக்கு தெரியலப்பா, எப்படி பேசுறதுன்னு தெரில, எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில, யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரில, ஹஸ்பண்ட் எப்படி பேசணும், ஒய்ஃப் கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், யார்கிட்ட, ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் கிட்ட தான். அதை விட்டு எல்லார்கிட்டயும் பேசுறது, ஒய்ஃப் கிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்ண, ஹஸ்பண்ட் கிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்ணலாம். இதை விட துரோகம் ஒரு துரோகமும் இல்லை. அதெல்லாம் துரோகம் லிஸ்ட்ல தான் வரும், வச்சுக்கோங்க. அப்பதான் எச்சரிக்கையா இருக்க முடியும். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னாவே ஆவியில் ஒரு எளிமை தேவை அப்படின்னா, அப்போ யோசிச்சு பாருங்க, இப்பேற்பட்ட துரோகங்களுக்கு நம்மளை விலக்கி காத்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நல்ல ஒரு திருமண உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டு பிள்ளைகள் பெற்றுக்கிறவங்க, இல்லை நீங்கள் ஒரு மாமியாரா மாமனாரா இருந்தீங்கன்னா, இது போன்ற வேத ஆலோசனையை தம்பதிகளுக்கு கொடுத்து நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தலைமுறையை, தேவ பக்தியுள்ள ஜென்ரேஷனை நம்ம ஜென்ரேஷனாக வாழலாம். அப்புறம் தேவனுடைய அந்த பக்தியுள்ள ஒரு ஜென்ரேஷனை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அதுதான் நம்மளுடைய தரிசனம். அதை குறித்து தான், அதை நோக்கி தான் பயணிக்குது ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி திருச்சபையுடைய நோக்கமாக அதுதான். இங்கே பிரகாசிக்கணும், நாம் பிரகாசிக்கணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் பிறர் பிரகாசிக்க உதவி செய்யணும். அடுத்தது அது செகண்ட் பாயிண்ட்க்கு அப்புறம் போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரகாசம் நல்லா பியூரா பிரைட்டா ஷைன் ஆகணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதனால தான் வாரம் வாரம் ஆவியானவர் வந்து மெசேஜை போட்டு தீட்டு 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 தீட்டுறாரு. யாருன்னா ஆண்டவர் திட்டுறாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லை இல்லை, இந்த பாஸ்டர் திட்டுறாருன்னு நினைச்சீங்கன்னா இல்லை இல்லை, திட்டலங்க, திட்டவில்லை, தீட்டிக் கொண்டிருக்கிறோம். நல்லா அயன் ஷார்பன்ஸ் அயன் இல்லையா, இரும்பு இரும்பை கறிக்கிறோம் இல்லையா. ஒவ்வொரு வாரமும் நானும் இது ஃபர்ஸ்ட் அட்டாக்கே எனக்கு தான். ஆவியான ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் தீட்டு தீட்டு எண்ணெய் தீட்டி, அதுக்கப்புறம் தான் என் மூலியமா இந்த மெசேஜ் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி நீங்களும் தீட்டப்பட்டு கொடு. கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யத்தை அவங்க சுதந்திரிப்பாங்க. பாருங்களேன், எளிமையோடு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட ஒருத்தருக்கும் நன்றி. கேட்டவர்களா மாத்திரம் இல்லை, கீழ்ப்படியலாம். ஆண்டவரை கேளுங்க, ஏசப்பா எனக்கு தெரிஞ்சு துரோகம் பண்ணா கூட எனக்கு புரியும்ப்பா தப்பு பண்றேன்ட்டு. ஆனா இது போன்று தெரியாம நான் என் கணவன் நல்லது, என் மனைவிக்கு நான் எதனா துரோகம் பண்றேனா, என் காணிக்கையை கூட நீங்க ஏத்துக்க மாட்டீங்களேப்பா, அப்புறம் நான் எங்கப்பா போவேன் உங்களை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி கேட்டு, ஏசப்பா நான் என்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஐடென்டிஃபை பண்ணுங்க, சொல்லுங்க, எனக்கு உணர்த்துங்கப்பா, நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு நிஜமாவே ஃபுல் சரண்டரோடு வந்து பண்ணும்போது, நீங்க சப்மிட் ஆகும்போது ஆண்டவர் எல்லாவற்றும் அப்படியே மாற்றி, குடும்ப சூழ்நிலைகளை மாற்றி, திருமணத்தை பிளெஸ் பண்ணி தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுத்து வளர்த்து நீதிமான்களாக வாழ வச்சு, இந்த கடைசி நாட்கள்ல ரொம்ப பக்தியுள்ள ஒரு சந்ததியா வாழ்ந்து அநேக ஜனங்களை கர்த்தருக்காக ஆயத்தம் பண்ணி ஒரு மாபெரும் ஒரு நம்ம அதிகமா ஜோம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஒரு ரெவல்யூஷன், அந்த ஒரு பிரேக் த்ரூ, அந்த ஒரு எழுப்புதல். அந்த எழுப்புதல் எங்கேயும் எதிர்பார்க்காதீங்க. எழுப்புதல் உங்ககிட்ட தான் துவங்கணும். நீங்க தான் அந்த எழுப்புதலே. நீங்க மாறினா எழுப்புதல் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மாறலாம். எல்லா விதமான பயபக்தியோடு நம்ம படிச்ச வசனத்து மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு செய்கைக்கும் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த விதமான ரெவரன்ஸோடு பயபக்தியோடு ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்குறாரு. என்னுடைய எல்லா மெசேஜஸையும் பார்க்குறாரு. என்னுடைய எல்லா இன்டென்ஷன்ஸ் ஆஃப் ஹார்ட், இதயத்தின் அந்தரங்கங்களை ஆராய்ந்தறிகிற தேவன் அப்படின்றத உணர்ந்து பேசுகிற வார்த்தைகள், எந்த ஆவியோட நடந்துக்கிறோம், எந்த வார்த்தைகள் பேசுகிறோம், தாட் ப்ராசஸ் என்ன, எதை யோசிக்கிறோம், யார்கிட்ட யாரை பற்றி எதை எல்லாவற்றையும் அனலைஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி கரைத்திரையற்றவர்களாய் வாழ வேண்டும் என்றது தான் காட் நம்ம கிட்ட வச்சிருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. முடியுமா பிரதர்? 100% முடியும். ஏன்? நம்மளுக்கு யார் முன்மாதிரி? இயேசுவால முடிஞ்சதுன்னா நம்மளால முடியும். சுயத்துல முடியாது. சுயத்துல நான் ட்ரை பண்ணிட்டேன், முடியும், நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க, ஏசப்பாக்கு சேலஞ்ச் பண்ணி அப்படிலாம் இருந்தால் பயங்கரமா செருப்படி சாணி அடிவான், பயங்கரமா அடி வாங்குவோம். அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் சுயத்துல எல்லாம் ட்ரை பண்ணா பயங்கரமா தோத்துருவோம் பாருங்க. அப்படி இல்லை. ஏசப்பா சுயத்துல ட்ரை பண்ணா முடியாது, நீங்க வாங்க 100% என்னை ஆட்கொள்ளுங்க. ஆவியானவருடைய முழுமையில, ஆட்கொள்ளுதலின் முழுமையில நான் வாழும்போது நிச்சயமா முடியும். ஏன்னா இயேசுவானவர் 100% ஆவியானவரால் நிரப்பப்பட்டாரு. பிதாவுடைய சித்தத்தை தவிர வேறு எதுவுமே செய்யல. அந்த மாதிரி நீங்களும் நானும் பிதாவுடைய சித்தத்தை தவிர எதையும் செய்ய போறது இல்லப்பா. நீங்க சொல்லுங்க, எதா இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா நான் செய்யறேன், சொல்லியா செய்ய மாட்டேன் அப்படின்ற 100% அந்த மாதிரி ஃபிட்டடா 100% ஃபுல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், ஃபுல் ஆஃப் ஃபயர், அந்த மாதிரி வாழ்கிற பட்சத்துல 100% நம்மளாலும் ஏசப்பா மாதிரியே பரிசுத்தமாக வாழ முடியும். அதற்கு ஒத்தாசையும் கிருபைகளையும் ஆவியானவர் கொடுப்பாரு. கிருபை நாட்களை தான் இருக்கிறோம். கிருபையினால நம்மளை நடத்துவார். கிருபையினால நம்ம நிலைநிறுத்துவார். நிச்சயமாக சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து தேவன் நம் மகிமைக்கென்று வாழ்வோம் நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.